Hi friends, welcome to Cook with Sangeeta. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ரெசிபி. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ரொம்ப நாளா தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க, அக்கா பிரெட் அல்வா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரெட் அல்வாவை ட்ரை பண்ணலாம். அவ்வளவு சுவையா இருக்கும், சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஒரு ஃபுல் பாக்கெட் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்காங்க. இந்த பிரெட்டை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்ல போட்டும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போதும் நிறைய எண்ணெய் இழுக்கும். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதாவது ஓவரா எண்ணெய் இழுக்கும். ஸோ இன்னைக்கு நான் செய்ய போறது தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ண போறேன். வாங்க அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டாங்க. நிறைய பேர் இந்த தோசைக்கல்லை பத்தி கேட்டிருந்தீங்க, எங்க வாங்கினீங்க லிங்க் கொடுங்கன்னு. ஸோ இது நான் ஆன்லைன்ல வாங்கல, இதை கோயம்புத்தூர்ல இருக்க ஹோம் சென்டர் ஷாப்ல தான் வாங்கினேன். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்து வச்ச பிரெட் ஸ்லைஸை அப்படியே ஒன்னொன்னா இதுல வைங்க. எத்தனை ஸ்லைஸ் பிரெட் வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை நல்லா டீப்பா டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ பிரெட் எல்லாம் அடுக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த நெய் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமா தடவிக்கலாங்க. சும்மா லேசா எங்கேயாவது ஒரு இடத்துல தடவுங்க, அப்ப நல்ல கலர் கிடைக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில ஃபுல்லா போட்டு பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போதும் நெய் எண்ணெய் எல்லாமே கம்மியா பிடிக்கும். எப்படியும் அல்வா செய்யும் போது வேற நம்ம நெய் போட போறோம். ஸோ எண்ணெயிலையும் இது போட்டு பொரிச்சு எடுத்தோமா ரொம்ப ஓவரா இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா சூடாகிற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே செவக்க திருப்பி கொடுத்துக்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ப்ரௌனா வந்துருச்சுன்னா அந்த கருகின ஸ்மெல் அடிக்கும், கசப்பா இருக்கும் அல்வா. இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. இப்போ இந்த சைடு எல்லா பிரெட்டையும் திருப்பி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா வந்திருக்கணும், அப்பதான் அந்த பிரெட் அல்வாவுக்கு ஒரு கலரும் வரும். நான் அடுப்பை நல்லா மீடியமா வச்சிருக்கேங்க. இப்போ நல்லா செவந்ததெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். இது 3 இன்னும் நல்லா செவக்கலிங்க, அதனால அப்படியே திருப்பி போட்டுட்டே இருக்கேன். எல்லாமே நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற பிரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சோம். எல்லாமே பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம அல்வா பண்றப்ப இன்னும் நெய் தேவைப்படுங்க. அவ்வளோதாங்க, எல்லா பிரெட்மே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. வாங்க இப்போ எப்படி பிரெட் அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அல்வா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது டோட்டலா இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 100 to 125 ml நெய் தேவைப்படும். அதுக்கு மேல கூடி குறைச்சி போறது நம்ம விருப்பங்க. இப்போ இந்த நெய்ல இருந்து கொஞ்சமா இதுல ஊத்திக்கலாம். இதே நெய் வச்சுதான் நம்ம அல்வா பண்ண போறோம். இப்போ நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமா பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. முந்திரி பருப்பு 1/2 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா கம்மியா வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நட்ஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா டேஸ்டா இருக்கும். பாருங்க, பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இதை இப்போ உடனே தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாங்க. வறுத்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. அதே கடாயே அடுப்புல இருக்கு, நெய்யும் அதுல கொஞ்சம் இருக்கு. இப்ப இதுலயே 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்ப 1 கப் வெல்லம்னா 2 கப் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த 2 கப் தண்ணியும் இதுலயே ஊத்திக்கலாங்க. அடுப்பை நல்லா இப்ப நல்லா ஃபுல்லா வச்சிடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டும் இதுலயே போட்டுக்கலாங்க. அப்படியே ஒண்ணா போடுங்க, கட் பண்ணிட்டுலாம் போட வேணாம், ஜஸ்ட் அப்படியே போடுங்க போதும். எப்படியும் தண்ணியில போட்டால் நல்லா கரைஞ்சிடும். இந்த மாதிரி அல்வாலாம் செய்யும் போது நல்லா திக்கான பாத்திரத்துல செய்யுங்க. அப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு நல்லா இருக்கும், அடியும் பிடிக்காது. டோட்டலா இந்த பிரெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கு. இப்போ அடியில் இருக்கிறத அப்படியே மேலே எடுத்து கொடுங்க. அப்படியே சூடு ஆக ஆக எல்லாமே அப்படியே கரைஞ்சிடும், நல்லா கொழன்னு வந்துடும். எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கும். நம்ம தண்ணி நிறைய ஊற்றினோமா அல்வா செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். இப்போ 200 கிராம் வெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க.
இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெல்லம் போட்ட உடனே அப்படியே நல்லா இலகிடும். நான் வெல்லம் போட்டிருக்கேன், நீங்கள் சர்க்கரை போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், ஈவன் பனை வெல்லம் போடலாம், பனக்கற்கண்டு போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த வெல்லமும் நல்லா கரையட்டுங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாங்க. பால் ஊற்றி செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு இப்போ இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த பால் நல்லா வத்திடணும், நல்லா அல்வா அப்படியே பிரண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. எடுத்து வச்ச நெய்யிலேருந்து இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அப்படியே இடையில நெய் ஊற்றி கிளற வேண்டியதுதான். நல்லா அந்த அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம இப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், அந்த பால்லாம் அப்படியே நல்லா இழுத்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இருக்கிற நெய்யை இடையில ஊற்றி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா தான் செய்கிறேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கம்மியாக செய்யணுன்னா நான் எடுத்ததில் பாதி அளவு போட்டுக்கோங்க. அதாவது பாதி பேக்கெட் பிரெட் போட்டால் கூட போதும். நெய் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்காவது இருக்கணும். அல்வானாலே கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டால் தான் அந்த பதம் நமக்கு வரும். நெய் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. நான் ஒரு மினிமம் நெய்யாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்வீட் டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். அப்படியே இப்படி எடுத்து போட்டால் நல்லா அல்வா மாதிரி அப்படியே சொல்லிட்டு வரணும். அது வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, நம்ம அல்வா முடிவுக்கு வரப்போது. இங்கே பாருங்க, அப்படியே எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சுல்ல. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிதுங்க பாருங்க. ஸோ அப்போ அல்வா முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இப்படி நம்ம சொல்லிட்டு போட்டால் இங்கே பாருங்க அப்படியே இப்படி வரணும். இப்போது லாஸ்ட்டாக இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் அல்வாவில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அப்போ தான் அது அல்வா மாதிரி இருக்கும். இப்போது மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிடுறேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் இப்படி விட்டால் தான் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அல்வாவில் இருக்க நெய்யெல்லாம் கசி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். நம்ம பிரெட் அல்வா ஜம்முன்னு ஜோராக ரெடி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட ரெடி ஆயிட்டேன். ஆனால் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் நான் செஞ்சிருக்கிற இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். மெயினாக நான் இன்னைக்கு இதில் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். ஸோ பால் ஊற்றி செய்யும் போதும் அந்த ஸ்வீட்டையும் அடைக்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் பால் ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா அப்படியே பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வீட்டை அப்படியே ரொம்ப நிறையா தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி வீடியோவில் நான் என்ன அளவுகள் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களில் நிறைய பேர் ரொம்ப 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 நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா பிரெட் அல்வான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட்லையும் இதே மாதிரி கலர்லையும் கிடைக்கும். வேற பெருசா இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இது அல்வா மாதிரி வந்துருங்க. இந்த அல்வா தோத்து போகவே போகாது. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான அல்வா எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான். மெயினாக நிறைய கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க, ரொம்ப சுவையா இருக்கும். அதே மாதிரி பிரெட்டை நான் பொரிக்கல, நான் டோஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட்டை எண்ணெயில போட்டு பொரிச்சா ரொம்ப அப்படியே கச்சன்னு இருக்கும். ஸோ நம்ம அல்வாவிலையும் நெய் ஊற்றணும், அதை எண்ணெயில போட்டு எடுக்கும் போது இன்னும் கதன்னு அப்படியே எண்ணெயா இருக்கும். நமக்கு சாப்பிடும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், கண்டிப்பா நெஞ்சு கறிக்கும். ஸோ இன்னைக்கு நான் செஞ்சிருக்க மெத்தட்ல செய்யுங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்ன குறிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ண போதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. வா, வாயில வச்சோன்னா அப்படியே கரையிடும், சூப்பராக இருக்கும், சொல்ல வார்த்தையே இல்லை. நம்ம போட்ட அளவுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுங்க பாருங்க, ரொம்ப நெய் அதிகமாகவும் இல்லை, பத்தாமையும் இல்லை, அப்படியே கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்வீட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. நான் வெல்லம் என்ன அளவு சொன்னோம் அதை அப்படியே போடுங்க. அந்த நட்ஸ் அப்படியே முறுமுறுன்னு இருக்கா. ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும் போதும் அவ்வளோ சுவையாக இருக்கா. ஸோ உங்களெலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா, அக்கா பிரெட் அல்வான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்ட அத்தனை பேரும் கமெண்ட் பாக்ஸில்
நான் தான் கேட்டேன்னு சொல்லணும் ப்ளீஸ். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். பாருங்க, வாவ், ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இங்கே பாருங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க பாருங்க, அந்த கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் சொன்னால் புரியாது. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். மெயினாக குழந்தைங்களாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.